ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து நிஃப்டினுடைய சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் லெவல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே இருக்குன்றதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் பர் குளோபல் மொமெண்டம் மார்க்கெட்டை வந்து கேப் டவுனில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு 30 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு வகையாக போகலாம். ஒன்று வந்து மார்க்கெட் வந்து இப்போ மேலே போகுது அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நோட் பண்ணணும். ஆக்சுவலி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்படி நிற்கிதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி ஸோ இந்த பிளேஸ் வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகாமல் திருப்பி இப்படி வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வரும் பொழுது, கரெக்டுங்களா, இதில் இடத்துல வந்துட்டு திருப்பி வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை செக் பண்ணணும். நீங்கள் இம்மிடியேட்டாக ட்ரேடிங் எடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. பட் மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு மார்க்கெட் வந்து திருப்பி கீழே வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம், சேல் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல வரும்போது செல்க்கு பிளான் பண்ணலாம், இந்த இடத்துல வரும்போது பைக்கும் பிளான் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகாமல் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நெகட்டிவாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெகட்டிவாக ஓப்பன் ஆகுதுனாக்கா நீங்கள் இது வரைக்கும் மேக்ஸிமம் வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி மார்க்கெட் வந்து திருப்பி இப்படி மேலே போயிட்டு ஸோ இப்படி வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம். இந்த இடம் வரதுலாம் திருப்பி இந்த இடத்துக்கு நேரம் வரும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துலலாம் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ரெண்டாவது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இடம் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு வருதான்னு பார்க்கணும். இல்லை இந்த இடத்துலயே ரெசிஸ்டன்ஸ் ஆகாமல் இன்னும் மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்கா ஃபைனலாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகி ரிவர்ஸ் எடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் சேல்குரிய ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது மாதிரி இடத்துல பைக்குரிய ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இது வந்து நிஃப்டினோட சார்ட்டு. இப்போ பேங்க் நிஃப்டினோட சார்ட்டில் பார்ப்போம். பேங்க் நிஃப்டினோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது, அதனால தான் ரொம்ப பக்கத்தில் காட்டுது. ஸோ 1 மினிட் கேண்டிலில் மாற்றிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து இதில் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழே அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய கேப் டவுன் கிடையாது, பட் சின்ன கேப் டவுன் ஆல்மோஸ்ட் 40-50 பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை க்ரீன் கேண்டில் விழுந்துச்சுனாக்கா ப்ரீவியஸ் டேவினோட ஹையில் இங்கே வந்து நிற்காது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்லா மேலே போய்ட்டு வரும். அன்டில் ஸ்விக் எடுத்து திருப்பி இங்கே வந்துச்சுன்னா திருப்பி ஒரு வேளை கீழே வந்து போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய லோ இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் நீங்கள் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக டார்கெட் பண்ணணும். ஸோ இங்கே போய்ட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம். தட் இஸ் ஒன் ஆப்ஷன். ஸோ இல்லை வந்துட்டு இங்கே மார்க்கெட் போயிட்டு இப்படி திருப்பி இப்படி கீழே வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதனால் இது வந்து திருப்பி இதை பிரேக் பண்ணி மேலே போகுமான்றது டவுட் ஆகலாம். ஸோ இப்படி வந்து இப்படி மார்க்கெட் விளையாடுறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஓகே. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அது ஒரு ஆப்ஷன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா இந்த எஸ்டர்டேனுடைய லோவிலேருந்து வந்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்கே செக் பண்ணுங்கள். ஒன்று இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து கேண்டில் செக் பண்ணுங்கள். கேண்டிலோட பேட்டர்ன் எது மாதிரி பேட்டர்ன் விழுது, ப்ளஸ் வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்றத இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வரும்போது பெரிய கேண்டில் விழுது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். இல்லை இங்கேயே ரொம்ப நாள் ஸ்ட்ரக் ஆகுது, ப்ளஸ் வந்துட்டு மேலே போக முடியல, ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக நிறைய ரெட் கேண்டிலுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது
மார்க்கெட் கீழே விழுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இங்கே எடுத்துட்டீங்க, ஓகே, ஸோ அது மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னாக்கா உடனே சேல் பண்ணாதீங்க, உடனே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு மீன்ஸ் சேல்ன்றது நான் சொல்கிறது எக்ஸிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் மேபி சேல் அடிச்சிருந்தீங்கனாக்கா அல்லது பை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தாலும் சரி, கால் ஆப்ஷனை சேல் பண்ணியிருந்தாலும் சரி, உடனே வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ்க்கு வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி மேலே போயிடுச்சுனாக்கா மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வரதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.